11/10/2024 இன்று செவ்வாய்க்கிழமை கருத்தை சொல்லும் குட்டி கதை. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மனைவி சொல்றாங்க, எனக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு, உங்களுக்கும் நல்ல வேலை கிடைச்சிருச்சு, பாப்பாவுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நிறைய செலவுகள்லாம் இருக்கு, அதுக்கு சேமிப்பெல்லாம் வேணும். உங்க அப்பாவை வேணா பக்கத்துல இருக்க முதியோர் இல்லத்துல சேர்த்துடுவோம், ஏன்னா அங்க அவரை நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி மனைவி சொல்ல, இது நல்ல யோசனையா தான் இருக்கேம்மா, சரி நீ சொன்ன மாதிரியே நாளைக்கே போய் பார்த்துட்டு வந்துடுவோம், அவருக்கு தேவையான பணம் பொருள் கூட இந்த முதியோர் இல்லத்திலே கொடுத்துருவோம், அவரு அங்க நல்லா பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவெடுத்துடுறாங்க. இது அந்த பாப்பா கேட்டுட்டே படுத்திருக்கு. அப்புறம் இரவு போகுது. இரவு நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டு பகல்ல கணவன் மனைவி 2 பேரும் முதியோர் இல்லத்தை பார்க்கறதுக்காண்டி 2 பேரும் கிளம்பி போறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த அம்மா கிட்ட போயிட்டு அந்த பாப்பா சொல்லுது, நானும் வரேம்மா அப்படின்னு. ஏன் நீ அங்க என்ன பண்ண போற, நீ எதுக்கு வரணும்னு அடம் பிடிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்லம்மா நான் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ரொம்ப அடம் பிடிக்குது. உடனே அந்த அம்மா என்ன பண்றாங்க, நீ அங்க என்ன பண்ண போற, எதுக்கு நீ அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நானும் அந்த முதியோர் இல்லத்துடைய வழியை தெரிஞ்சுக்குவே இல்லம்மா அப்படின்னு கேட்குது. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற, உனக்கு என்ன அதுல பயன் இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, நாளைக்கு நீங்க வயசாயிட்டாலும் உங்களை நாங்க கொண்டு போய் விடுறதுக்கு அந்த முதியோர் இல்லத்துக்கு எனக்கு வழி தெரியணும்லம்மா அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மாவும் அப்பாவும் திகைத்து போய் நின்றுட்டாங்களாம். என்னைக்குமே நம்ம இன்னைக்கு செய்யற ஒரு விஷயம் தான் நாளைக்கு நம்ம சந்ததிகளையும் செய்வாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம முதியோர்கள் கொடுக்குற விஷயம் தான் நம்ம பிள்ளைங்க நாளைக்கு நமக்கும் கொடுக்கும் அப்படின்றத யோசிச்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் செய்யணும். இன்னைக்கு நம்ம செய்யற செயலை தான் வருங்கால சந்ததிகளும் நமக்கு அந்த செயலை செய்யும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்திலையுமே செயல்படுங்க. முன்னோர்களை நம்ம தொந்தரவு அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம வாழ்க்கையே தொலைச்சிடுவோம். முன்னோர்களை பொக்கிஷம் என்று நாம் நினைத்தால் என்னைக்கும் வாழ்வில் முன்னேறி கொண்டே இருப்போம். அதனால முன்னோர்களை போற்றுங்கள், வணங்குங்கள், நம்ம வெற்றி பெற்றுட்டே இருக்கலாம் வாழ்க்கையில. அதனால அனைத்து முதியவர்களுக்கும் இனிய சர்வதேச முதியோர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஈஸ்வரராஜ், ஊராட்சி ஒன்றிய நெல்லிப்பள்ளி சிவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். உங்கள் சிந்தனையில் நான். நன்றி, வணக்கம்.